என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எப்படி பேசுனீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா பேசிக் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இப்போ நம்ம சிப்காட் ஒன்று நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான வாட்டர் சப்ளை இருக்கணும், சப்ஸ்டேஷன் இருக்கணும், ரோட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக அண்ட் பிரைப் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். எஸ், ஆமாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ், அதாவது இப்போது நீங்கள் எம்ஓயு சைன் பண்ணுறீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு வந்து எம்ஓயு சைன் பண்ணுறது இட் வில் நாட் ஒர்க். ஸோ வி ஆர் டூயிங் அசஸ்மெண்ட், டீட்டெயில் அனாலிசிஸ், செக்டர் வைஸ் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வந்து அதுக்கான எம்ஓயு சைன் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. சவுத்துக்கு நிறைய சொன்னீங்க, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி ஏரியா. ஸோ கோயம்புத்தூருக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? கோயம்புத்தூர் இப்போ அவங்களோட பேசிக் நீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி அது இதுக்கு தனியாக சிஐலேருந்து ஒரு தனியாக கமிட்டி போட்டு, கைடன்ஸ்லேருந்து ஒரு தனியாக கமிட்டி போட்டு அதை ஃபாலோ அப் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இந்த முறை வந்து அது நடந்துரும். இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிலிருந்து ஆள்கள் இது பண்ணுறாங்க அப்படிங்க. ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட டைப் பண்ணி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஆக்டிவாக பண்ண போகிறோம், என்ன பிளான் இருக்கு மேடம்? ஸோ ஸ்கில் லேபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் ஜாப் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து ஹை பெய்ட் ஜாப் கொண்டு வரது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் லோக்கலில் இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி இப்போ நம்ம செக்டர் வைஸ் ஸ்டடி பண்ணும்போது அங்கே இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி 6 மந்த் அவங்க இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே 6 மந்த் முன்னாடியே நம்மளோட யூத்தை வந்து எக்யூப் பண்ணிடுறோம். ஸோ அந்த பிளானில் தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எமர்ஜிங் செக்டர். ஸோ அதுக்கான ஒரு தனி மீட்டிங், தனி எம்எஸ்எம்இ அவங்களையும் எம்எஸ்எம்இயும் க்ரோ பண்ணுறதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதையும் கைடன்ஸோட உட்காந்து இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கான இது வந்து லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஸோ வி ஷுட் ஆக்சுவலி கோ க்ரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம். தொழில்துறையினர் சோலார் பயன்படுத்துறதுக்கு 1% தமிழக அரசு கட்டணம் விதிக்குது. இது இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கட்டணம் விதிக்கிறேன்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. எதனால நம்ம அந்த 1% கட்டணம் வாங்குறோம்? இதை நான் வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட பேசி நம்ம அது என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுப்போம். ஸோ கைடன்ஸில் எஃப்டிஐக்குன்னு தனியாகவே ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கோவையில் இருக்கிற எம்எஸ்எம்இ அந்த செக்டர்ஸ் சந்திச்சீங்களா? அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இனிமே தான் சந்திக்க போறேன். என்ன விட்டீங்கன்னா அப்படியே போய் சந்திச்சுட்டு வந்துருவேன். கோவை வரீங்க, ஆனா செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. இதுதான் முதல் முறை வந்திருக்கேன். போன டைம் ஒரு தடவை வந்திருந்தீங்க. இல்ல இதுதான் முதல் முறை வந்திருக்கேன். சிவகாசியில இருந்து இப்போதான் முதல் முறை வந்திருக்கேன். அடிக்கடி கோவை வர வேண்டிய இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தொழில்துறையினர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு டிமாண்டும் அவங்க வைக்கல. போன ஆட்சியில் வந்து அவங்க எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல, எந்த ஒரு பார்ட்டிக்கு ரிலேட்டடான விஷயங்களும் கேட்கல. நாராளோகேஷ் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்படியே கவுண்டர் எப்படி பாக்குறாங்க? நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, ஆனா நாராளோகேஷ் வந்து அந்த மாதிரி போன கவர்மெண்ட்ல எந்த ஒரு இதுவும் டிஎம்கே கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ட்விட்டர் பதிவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தார். அவரே ஓப்பன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லேயே ஆமாம் இந்த மாதிரி முன்னாடி பிரைப் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லேயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது உண்மையா இருந்ததுதான் நம்ம வந்து சொல்றோம். டிபார்ட்மென்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுத்துக்கும் உங்களுக்கு? இப்போயே நீங்க தான் சொன்னீங்களே எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஃபெக்டிவா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 3 கம்பெனி நாங்க வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மோத்திலிங், ஹுண்டாய்,
ஹியூசாங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவே லாஸ்ட் 40 டேஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சாதாரணமாக ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 60% MOU சைன் பண்ணதில் 25% வந்து இங்கே இல்லவே இல்லை. ஆன் கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் 100% MOU கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணுறது தான் எங்களோட மோட்டிவ். எந்த ஒரு ரீசன் இல்லாமல் வி டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் டூ அ சைனிங் MOU. ஒரு எம்டி பேப்பரில் சைன் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எங்களோட மோட்டிவ். ஸோ 25% முன்னாடி இருந்த அந்த அவங்க சைன் பண்ணதில் எதுவுமே நடக்காமல் இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். செமிகண்டக்டர் ஆலை வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது குஜராத்துக்கு கை நழுவி போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கு. ஒன்றிய அரசோட எப்படி போட்டி போட்டு அந்த ஆலையை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஒன்றிய அரசோட ஒத்துழைப்போட நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். தேங்க்யூ.